ஒரு காட்டுக்குள்ளே சிங்கமும் கரடியும் வாழ்ந்து வந்தாங்களாம். அந்த சிங்கம் ஒரு நாள் தூங்கிக்கிட்டே இருந்துச்சான். கரடி அப்போ பார்த்து வந்துட்டு, உன் மேலே ரொம்ப நாற்று அடிக்குதுன்னு சொல்லிட்டு போச்சான். உடனே சிங்கத்துக்கு கோபம் வந்துருச்சான். அந்த காட்டுக்குள்ளே இருந்த பெரிய பெரிய ஆளுங்கள்லாம் கூப்பிட்டுச்சான். முயல் வந்துச்சான், ஆடு வந்துச்சான், குள்ளநரி வந்துச்சான். ஆட்டுக்கிட்ட போய் முதல்ல கேட்டுச்சான் சிங்கம், என் மேலே ரொம்ப நாற்றடிக்குதா அப்படின்னு கேட்டுச்சான். அதுக்கு ஆடு இல்லைன்னு சொல்லிச்சான். இல்லைன்னு சொல்லாத, பொய் சொல்லாதன்னு சொல்லி அடி கொடுத்துச்சான். முயல்கிட்ட போய் கேட்டுச்சான், முயல்குட்டி என் மேலே ரொம்ப நாறுதான்ச்சு. இல்லை அப்படின்னு சொல்லிச்சான். அவன் மேலே ரொம்ப வாசமாக இருக்குதுன்னு சொல்லிச்சான். நீயும் பொய் சொல்லாதன்னு சொல்லி அடி கொடுத்துதான். குள்ளநரிக்கிட்ட போய் கேட்டுச்சான், குள்ளநரி என் மேலே ரொம்ப நாறுதா அப்படின்னு கேட்டுச்சான். அதுக்கு குள்ளநரி உஷாராவி, இவங்கிட்ட உண்மையை சொன்னால் இவன் நம்மளை அடிச்சு போடுவான் அப்படின்னு எனக்கு 2 நாளாக மூக்கு அடைச்சி போய் இருக்குது, ரொம்ப உடம்பு முடியல, நீ கூப்பிட்டியேன்னு தான் நான் வந்தேன் அப்படின்னு சொல்லிச்சான். சரி, நீ இன்னைக்கு போயிட்டு வான்னா உனக்கு உடம்பு முடியலன்னு சொல்லிச்சான். இந்த கதையிலேருந்து உங்களுக்கு என்ன தெரியுதுன்னா, விவரம் உள்ள பிள்ளைங்க பொழைச்சிக்கும், விவரம் இல்லாத முட்டாளுங்க தோற்று போயிடும். எல்லாரும் புத்திசாலியாக இருங்க.